வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொரக்காவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டைம் எடுக்காது, நமக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து நம்ம வந்து ஒரு சொரக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சீவி விட்டுருங்க. அந்த நார் மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியை கட் பண்ணிட்டு இது நடுவில் இருக்க அந்த விதையை வந்து நம்ம வந்து எடுக்கணும். நம்ம நார்மலாக நம்ம வந்து பொரியல் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து அப்படியே போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் மாதிரி பண்ண போகிறோம், அதனால் இந்த நடுவில் இருக்க அந்த சீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அது போட்டால் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா வராது நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம கேரட்டு அதெல்லாம் துருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நார்மலாக துருவி விட்டுருங்க. துருவி விட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல அந்த தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணியை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்து நார்மலாக வந்து அந்த சக்கையை மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப பச்சை வாசனையாக இருக்கும், அதனால் தண்ணியை புளிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலு முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நெய் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேணாம். நம்ம நார்மலாக நம்ம வந்து அந்த சுரக்காயை வந்து ரெடி பண்ணி வச்சனால அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி நெய் வந்து உங்களுக்கு வத்திருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு இல்லை அரை ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க. இந்த சுரக்காய் வந்து நம்ம துருவி போட்டோம் பார்த்திங்களா, இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேல் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ஆடை இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆறாத வச்ச பால், காய்ச்சாத பால் கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு வாசனைக்கு வந்து ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு இது சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா வாசனை வரும். இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்னஸாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி கிளறி நல்லா வந்து ஒரு திக்னஸ் வர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு பால் பவுட்ரு வந்து ஒரு 50 கிராம் வந்து பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பால் பவுட்ரு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பால் பவுட்ரு இல்லைன்னு நினைக்கிறவங்க 10 ரூபாய்க்கு வாங்கினா 2 பாக்கெட் வந்து சேர்த்துட்டாலே போதும். நீங்கள் பால் பவுட்ரு நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருந்தால் ஒரு 50 கிராம் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கிளறி விட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு கெட்டியாக வந்துடும் நமக்கு. இந்த டைமில் வந்து சக்கரை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்து ஒரு கப்பு ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. சக்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா வந்து இருக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா வந்து தூக்கலாகவே கிடைக்கும் நமக்கு. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டுமே சேர்க்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த கொதியிலேயே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரவையும் நல்லா வெந்துடும், நமக்கும் அந்த பால்கோவா அந்த டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்துடும் நமக்கு. ரவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப வந்து கட்டியாயிடும். 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும், நல்லா வந்து இறுக்கி இந்த பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே நமக்கு வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் நமக்கு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து அந்த ஹீட்லேயே வந்து கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து முந்திரி வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். சில பேர் முந்திரி பேசி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கோங்க. இதை கரண்டியில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக வந்து விழுகணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பால்கோவா நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக வந்து பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.